மதுரை வைகை ஆற்றில் திங்கட்கிழமை அதிகாலையில் தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் எழுந்தருளும் பகுதியில் 1.5 டன் பூக்கள் மூலமாக மண்டகப்படிகள் அலங்கரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். விவரங்கள். வணக்கம். மதுரை சித்திரை திருவிழாவின் முத்திரை பதிக்கும் விழாவாக மதுரை வைகை ஆற்றில் நாளை அதிகாலையில தங்க குதிரை வாகனத்துல கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய அந்த பகுதியில முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 1.5 டன் பூக்கள் மூலமாக மண்டகப்படிகளை அலங்கரிக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. வைகை அணையில் இருந்து நேற்று முன்தினம் திறக்கப்பட்ட தண்ணீரானது வைகை ஆற்றில் ஆர்ப்பரித்து ஓடக்கூடிய இந்த நிலையில லட்சக்கணக்கான பக்தர்களும் இந்த இடத்தில் கூட உள்ளனர். 3 அடுக்கு தடுப்பு வேலிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. சித்திரை திருவிழாவில் பக்தர்களின் பாதுகாப்புக்கு உதவுவதற்காக வைகை வீரன் என்ற பெயர்ல QR கோடு மூலம் ஸ்கேன் செய்யக்கூடிய அந்த செயலியையும் அறிமுகப்படுத்த மாநகராட்சி அந்த மாநகர் போலீஸ் காவல்துறையினரும் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். வைகை அணை நீரோடு கலக்கும் கழிவு நீரால் கள்ளழகர் இருந்தக்கூடிய இந்த ஆழ்வார் பகுதியில சிறிது துர்நாற்றம் இருந்தாலும் தற்பொழுது அதை சுத்தப்படுத்தக்கூடிய பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மாவட்ட அழகர் மலையில கள்ளழகர் கோவிலில் சித்திரை திருவிழாவானது கடந்த 8ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக தான் நேற்று மாலை கள்ளழகர் தங்க பல்லக்குல மதுரை மாநகர் நோக்கி புறப்படாகி 3 மாவடி புதூர் TRO காலனி வழியாக ரிசர்வ் லைன் மாரியம்மன் கோவிலில் எழுத்தருளினார். பின்னர் இன்னும் சற்று நேரத்துல இந்த அவுட் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய தல்லாக்குளம் வழியாக கள்ளழகர் தங்க பல்லக்குல எழுந்தருளி பக்தர்களுக்கு அதாவது அருள் பாலிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக அதை எதிர் சேவை என்று சொல்வார்கள். மக்கள் இங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கள்ளழகரை வரவேற்கக்கூடிய அந்த நிகழ்வும் விடிய நடைபெறும். இதனை அடுத்துதான் தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாசலபதி கோவில்ல இரவு 12 மணிக்கு தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்து பின்னர் தல்லாக்குளம் கற்பனசாமி கோவிலில் எழுந்தருளி அதிகாலையில 2:30 மணியிலிருந்து 3:30 மணி வரை தங்க குதிரை வாகனத்துல தல்லாக்குளம் பகுதியில் உள்ள 1000 பொன் சப்பளத்தில் எழுந்தருள்வார். பின்னர் வைகை ஆற்றில் எழுந்தருள்வதற்காக அங்கிருந்து புறப்பாடாகி அந்த வழியாக அவர் வழியாக வந்து வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய அந்த நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக அதிகாலை 5:45 மணி முதல் 6:05 மணிக்குள்ள அந்த வைகை ஆற்றில் இந்த பகுதியில் தான் எழுந்தருளக்கூடிய அந்த நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த விழாவிலுடைய மட்டுமின்றி தமிழகம் முழுவதிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு ஒரு பங்கு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முன்னேற்பாடு பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் பகுதியான இந்த பகுதியில இந்து அறநிலையத்துறை மற்றும் வீரராக பெருமாள் கோவில் சார்பிலும் லாலாசத்திரம் மண்டகப்படி அமைக்கக்கூடிய அந்த பணிகளும் நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் இங்குள்ள இந்த மண்டகப்படியை 1.5 டன் மலர்கள் மூலமாக அலங்கரிக்கக்கூடிய அந்த பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. கள்ளழகர் எழுந்தருளும் போது வைகை ஆற்று பகுதியில் அதிக அளவு தண்ணீர் வெளியேறி வரக்கூடிய பகுதியில் ஆற்றுக்குள் பக்தர்களை அதாவது ஆழமான இருக்கக்கூடிய இடத்தில் பக்தர்கள் அனுமதிக்காமல் இருப்பதற்காக தடுப்பு வேலிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. வைகை ஆற்று பகுதிக்குள் சாமி தரிசனம் செய்வதற்காக ஆழ்வார்புரம், நெல்பேட்டை ஆகிய வைகை ஆற்று கரையோர பகுதிகளில் படிக்கட்டுகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி வழியாக பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.